இது உங்கள் நியூஸ் 5. அனைவருக்கும் வணக்கம். கவுண்டம்பாளையம், இந்த கவுண்டம்பாளையம்ங்கிற பேரே கோயம்புத்தூரோட முக்கியமான ஒரு பகுதி. அந்த மாதிரி நம்ம கோயம்புத்தூர்லேயே பிறந்து வளர்ந்த நம்ம ரஞ்சித் சார் இயக்கிய இந்த கவுண்டம்பாளையம் படத்தை வெகு சிறப்பாக அவர் இந்த கதையை ரொம்ப நாளாக தேர்ந்தெடுத்து அவர் ரொம்ப ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ஒரு பெரிய ஒரு சாதனை படைக்கணும்னு சொல்லி அவரே இயக்கி நடிச்சிருக்காரு. இது ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அவர் இந்த ஒரு நாடக காதலையும் ஒரு ஜாதி வெறியும் இதெல்லாம் இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவர் எடுத்திருக்காரு. இதை கோயம்புத்தூர்லேயே படம் பண்ணணும்னு சொல்லி எங்கள் டீம் அணுகி இன்றைக்கி கோயம்புத்தூர்லேயே இது ஃபுல்லாக முழுக்க கோயம்புத்தூர்லேயே இந்த படமாக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா லொக்கேஷனுமே கோவை சுற்றியே தான் எடுத்திருக்கோம். எந்த வெளியூர்லேயும் நாங்கள் எடுக்கலை. ரஞ்சித் சார் ஒவ்வொன்றும் பார்த்து ரசித்து எடுத்திருக்காரு. எங்கள் ஹீரோயின் கோயம்புத்தூர் தான், எங்கள் செகண்ட் ஹீரோயின் கோயம்புத்தூர் தான், எங்கள் செகண்ட் ஹீரோ கோயம்புத்தூர் தான், ரஞ்சித் சார் கோயம்புத்தூர் தான். எங்கள் நடிகர்கள் எல்லாமே எங்கள் நடிகர் சங்க மெம்பர்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட நடிகர் சங்க எங்கள் மெம்பர்ஸ்களே வச்சு இந்த கோவையிலேயே படமாக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு கதைக்களம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ வில்லனாக அறிமுகமாகிற இவங்க எல்லாருமே கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க தான். யாருமே பெரிய வில்லனோ பெரிய படங்களில் பண்ண ஆளுகளோ இல்லை. எல்லாருமே சின்ன ஒரு ரோல் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான். இன்றைக்கி எல்லாத்தையுமே நல்ல ஒரு ஃபெமிலியராக அவங்கள காமிச்சு அவங்கள நேரில் பார்க்குறக்கும் நாங்கள் படத்தில் பார்க்குறக்கும் இந்த குழந்தைகளாக இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி வந்திருக்கோம். எல்லாருமே குடும்பமாக படம் பார்த்துட்ருக்காங்க. இன்னும் நிறைய தேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 120 தேட்டரில் தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் உலகமெங்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. கேரளாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ எங்களுக்கு என்ன இது ஒரு விஷயம்னா, எங்கள் கோவை மாவட்ட நடிகர் சங்க மெம்பர்களை நாங்கள் உலகம் பூரா தெரிவிக்கிறதுக்கு இது ஒரு மேடையாக இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஊன்றுகோலாக நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பெருமைப்படுறோம். இந்த படம் கண்டிப்பாக 100 days ஓடும். எல்லாரோட பிளெஸ்ஸிங் இருக்குது. ஏன்னா அவர் பல தடைகளுக்கு நடுவில் இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக ரிலீஸ் பண்ண விடாமல் பயங்கர எதிர்ப்பு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தீர்ப்பை சாதகப்படுத்தி இப்போ நாங்கள் வாங்கிட்டு 2-3 டேட் தள்ளி போய் இன்றைக்கி பலத்த போலீஸ் பாதுகாப்போடு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அத்தனையும் இந்த கிரெடிட் எல்லாருமே திரு ரஞ்சித் சாருக்கும், திரு SBS ப்ரொடியூசர் அவர்களுக்கும், சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும், செந்தமிழ் சார் டைரக்டர் செந்தமிழ் சாருக்கும், இந்த கேமராமேன் பாபு சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவங்க எல்லாரும் ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து நல்ல ஒரு மூவியாக எங்கள் கோயம்புத்தூருக்கு தந்ததை நாங்கள் பெருமைப்படுறோம். இதுக்கு முன்னாடி நான் 2021 மிஸ் டீன் இந்தியா அவார்டு வாங்கியிருக்கேன். அதை தொடர்ந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன். அது தாண்டி ஒரு 2 ஃபிலிமுக்கு ஷூட்டிங் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு 2-3 ஃபிலிம்ஸ் கமிட் ஆகியிருக்கேன் பண்ணுறதுக்கு. கவுண்டம்பாளையம் என்னோட டெபியூ மூவி. ஃபர்ஸ்ட் தியேட்டர் ஸ்க்ரீனில் நான் அறிமுகமாகிற ஒரு படம். ரொம்ப ஹாப்பி. மனசார எல்லோரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். கோவை அக்பருங்க. எனக்கு இந்த படத்தில் ரஞ்சித் சார் அழகான ஒரு ரோல் கொடுத்து நல்ல வில்லனோட பண்ணியிருக்காரு. எனக்கு இதோட 10-18 மூவி பண்ணியிருக்கேன். இதில் அழகான ரோல் கொடுத்து அருமையாக பண்ணியிருக்கிறோம். இந்த படம் வெளியே மக்களுடைய மத்தியில் ஆரம்ப கால ஆல்ஃபியா இந்த மூவியோட ஹீரோயின். எனக்கு ஆக்சுவலாக மூவி பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சீரியஸாக ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நீங்களும் எல்லோரும் கண்டிப்பாக ரொம்ப பார்த்து சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் டிஸப்பாயிண்ட் ஆகாமல் திரும்பி போவீங்க. நல்லாவே மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக பார்க்கலாம். அண்ட் இது எனக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ சொல்ல வார்த்தையெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரஞ்சித் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருமே இந்த ப்ராஜெக்டில் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அண்ட் அவங்களோட அவுட்புட்டை ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லோரும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த படத்தை வெற்றி அடை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அரவிந்த். இந்த படத்தில் எனக்கு ஒரு போலீஸ் கேரக்டர் எனக்கு ரஞ்சித் சார் கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் பேட் கமெண்டாக சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு கடுகளவும் கூட கிடையாது. தயவுசெய்து
யாரும் இந்த படத்தை பற்றி பேடாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அனைவரும் வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி காமெடி எல்லாம் கலந்து ஃபேமிலி சப்ஜெக்ட். இந்த படத்தில் வந்துட்டு ரஞ்சித் சார் வந்து அவரை மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே காட்டாமல் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது இதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு எல்லோரும் வந்து பார்க்கலாம் இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஒருத்தரையும் தனித்துவப்படுத்தி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆக்டர் வேல்தேவர் பேசுகிறேன். கோவை மாவட்ட நடிகர் சங்கத்தில் இருக்கேன். இந்த கவுண்டம்பாளையம் திரைப்படத்தில் வாய்ப்பு அளித்த நம்ம சாகுல் சாருக்கு ரொம்ப நன்றி. டேரக்டர் சார் ரஞ்சித் சார் இது வந்து வெரி குட், நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய இந்த படத்தில் வந்து எதிர்கருத்துக்கள் நிறைய இருந்தது. கண்டிப்பாக அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த படம் பார்க்கணும். அந்த மாதிரி எந்த கருத்துமே இல்லை. ஒவ்வொரு பெண்ணை பெற்ற அப்பா அம்மாவும் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ. ரஞ்சித் சார் இது மாதிரி நல்ல படங்கள் பண்ணி இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். வாழ்த்துக்கள். அதாவது கோயம்புத்தூர் ஆளுகள்னாலேயே கோயம்புத்தூர் நம்ம சாகுல் சாரோட ரஞ்சித் சார் கோயம்புத்தூர் எடுத்துருக்கக்கூடிய அருமையான ஒரு படம். எல்லோரும் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். படம் வெற்றி அடைய கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சேர்ந்து உழைக்கணும்னு எல்லாமே கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. படம் ரொம்ப அமைதியாக ரொம்ப நாளைக்கு ஒரு நல்ல படம் பார்த்து மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எந்த இடத்துக்கு மியூசிக் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த நிறைய ஆக்ட்ரஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் மேடம் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டாக எப்படி இருக்கணும் படம் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப இருக்குது. பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி தாய் தகப்பனை விட்டு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு, அதனால் அது அவங்க பெண்கள் இந்த மாதிரி படத்தை பார்த்து நிறைய திருந்தணும்னு அப்படின்னு நினைக்கிறேன். குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். இந்த படம் சிறப்பான படம். பெண்களோட வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். இப்போ கரண்ட் அப்டேட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டான மூவி தான் இப்போ ரிலீஸ் ஆகுது. கான்செப்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லாருமே பார்க்கலாம். கேர்ள்ஸோட அவேர்னஸ்க்காக கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒவ்வொரு பொம்பளை பொண்ணை பெற்றவங்களும் பார்க்க வேண்டிய படம். இதில் வந்து ஜாதி மதம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. பொம்பளை பொண்ணை பெற்றவங்க பொண்ணுங்க மெயினாக எப்படி இருக்கணும், எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறது சொல்கிற படம் தான். இதில் ஜாதி மதம் இதுக்கெல்லாம் எந்த ஒரு இது இல்லை. யாரும் எல்லா தேட்டர்லையும் இந்த படம் இதான ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு விழிப்புணர்வாக தான் இதை எடுத்துக்கணுமே தவிர இதில் மற்ற எந்த இதுக்கும் இது இல்லைங்கிறத ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு.